நமது திருக்கோவிலில் பக்தர்களுக்கு ஒரு அறிவிப்பு. வரக்கூடிய வியாழன் வெளியில் திருக்கார்த்திகை தீபம் இருக்குது. எல்லார் வீட்டிலும் விளக்கேற்றி சாமி கூட வேண்டிய ஒரு புண்ணியமான காலங்களாக இருக்கிறதுனால இந்த வியாழன் வெள்ளி 2 நாளும் நமது திருக்கோயிலிலே அருள்வாக்கு உத்தரவு இல்லை, விடுமுறை என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். என்னம்மா பிள்ளை எங்கே இருக்கா? என்னாச்சு அவளுக்கு? கால் வந்துட்டு வா. வென்றிடுவேன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். ஒரு குழப்பமான மனநிலைகளோடு இப்போ உன் வாழ்க்கை நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகவும் மனவேதனைக்குரியதாகவும் சீரான வாழ்க்கை அமையாத ஒரு சங்கடமான ஒரு நிலையும் போயிருக்கு. அதிலிருந்து நீக்கி ஒழுக்கமான வாழ்க்கையை அமைச்சு தந்தா போதுமா? காலில் விழுட்டு வா. வேற என்ன வேணும்? அந்த ஜாப் நிச்சயமாக கிடைக்கும். வாங்கி தர, வெற்றி உண்டு. இந்த பௌர்ணமி கழிஞ்சு என்னை பார்க்கவா, தீர வச்சிருந்தேன். பௌர்ணமி கழிஞ்சு என்னை பார்க்கவா, வெற்றியாகி தரேன். அதே பெங்களூர் எல்லை வீடு சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யாரு? என்னடா வீடு, என்ன வேணும்? கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். அந்த எல்லையில் முனீஸ்வர சாமி வரார, இருக்காரா? சாமி இருந்துச்சாடா? கால் வந்துட்டு வா. இப்போ தீராத கடனும் மனவேதனையும் பெற்றிருக்க. அதனால் சொத்தை வச்சிருக்கவா வேண்டாமாங்கிற ஒரு மனக்குழப்பத்தில் என்னையை பார்க்க வந்திருக்க. வச்சுக்கா, உன் கடனை தீர்த்து தாரேன். அந்த வழக்குக்கு வெற்றி உண்டு. பௌர்ணமிக்கு முதலாளி என்னை வந்து பாரு, ஓடு. கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு. ஆமாம், அப்படியா? என்ன உண்டு கேட்டு பார்க்குறேன். வெளிநாடு சம்மந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யாருப்பா? பெங்களூர் எல்லை ஃபாரின் சம்மந்தமாக கேள்வி. பைசில் 1, பைசில் 2, பைசில் 3. என் பையன் அடுத்து வெளிநாட்டில் யார் இருக்கா? முதல்ல வந்திருக்கலாம்ல. காலில் வந்துட்டுவாங்க. கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். ஒரு பிள்ளைக்கு ஃபாரின் சம்பந்தமான பணியும் வெற்றியும் கிடைக்கும். இன்னொரு பிள்ளை வரக்கூடிய எக்ஸாம்பிளை ஜெயிச்சு உனக்கு பெருமையை வாங்கி தரேன். வேற என்ன வேணும்? அதில் ஜெயித்து வருவாங்க. இந்தா ஜெயித்துக்கா, நல்லா இருக்கு. என்னை கேட்காம பண்ணாத. 3 மாதம் டைம் இருக்குது, ஆத்திரப்படாத போ. கர்மசாமிக்கு முடிக்கணும். ஒரு டாக்குமெண்ட் முடிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். அது தடை இல்லாமல் காப்பாற்றணும் ஒருத்தன் கேட்குறான். யாருப்பா? என்னப்பா டாக்குமெண்ட்டு? இடம் முடிக்க போகிறீங்களா? வா வா வா. என்ன இடம் முடிக்க போகிற? நான் ஒன்று கேட்க நீ ஒன்று பரிசு இப்போ முதல்ல டாக்குமெண்ட் முடிக்கணும்னு கேட்டு வந்தது யாரு? பைசில் 1, பைசில் 2. கடன் சம்பந்தமாக கேட்டு வந்தது யாரு? கடன்கள் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யாரு? திருமணம் சம்பந்தமாக கேட்டு வந்தது யாரு? என்னையா கால் வந்துட்டோம். யாருக்கு திருமணம்? உனக்கு தானா? இன்னும் 10 வயசு கழிச்சு வரலாம்ல. சரி வா 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 வா. இன்னொருத்தனை காலில் வந்துட்டு வா தம்பி. அதில் இருக்கிற உனக்கு பிடிச்ச பாட்டில் ஒன்று எடுத்துக்கா. ஏழு அதில் உனக்கு பிடிச்ச பாட்டில் இது இருக்கா? முடிச்சாச்சு. சரி, கால் வந்துட்டு வா.
என்னையா பக்கத்தில் வா, கண்ணை மூடி நிமிர்ந்து உட்கார் பார்ப்போம். கழுத்து, புஜம், முதுகெலும்பு சம்பந்தமான வலியும் சூழ்நிலைகளும் இருக்கும். சரியா? அதே மாதிரி தசை வீக்கங்கள் நடக்கும். உனக்கு கல்யாணம் நடக்குமான்னு கேட்டேன். முருகப்பெருமான்கிட்ட உத்தரவு கேட்டு பார்த்தேன். இவனுக்கு திருமணம் உண்டு, ஆனால் வைகாசி விசாகத்துக்கு மேல் நடக்கும். நீயாக விரும்பியே ஒரு பெண்ணை கல்யாணம் முடித்து கொள்வாய். அப்படி ஒருவன் உன்னை சந்திப்பாள். அதுவே வெற்றியாக நடக்கும். போயிட்டு வா. அப்படி ஒரு கற்பனம்னா எனக்கு ரூபா வந்துட்டுப்பா. அங்கே தெளிவுக்காரு. சரியா? நல்லது தானே, நமக்கு வருமானம். என்னப்பா நல்லா இருக்கு. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு அதே பெங்களூர் எல்லை. ஆமாம் ஆமாம், தொழில் சம்பந்தமாக தடைகள் நீங்கள் வழிவகுக்கணும்னு காட்டு வந்தது யார்? என்னடா தொழில் நடத்துகிற? கால் வந்துட்டு வா. இன்னொரு அரை மணி நேரம் வேணும். மனசு ஒருநிலைப்படலை. இன்னொரு தரம் கால் வந்துட்டு வா. முப்பத்தி 6 ஆண்டுகளுக்கு முன்னால் நீ பெங்களூர்லையா இருந்த? ஒப்பன் ஆத்தாலும் எங்கே இருந்தாங்க? இங்கே வந்துட்டாங்க. காலில் வந்துட்டு வா. குடிக்க தெரியுதாங்க. உன்னுடைய கட்டமனைக்கு போனேன். ஆமாம் ஆமாம். சரி, நல்லது. உன்னுடைய இடத்த தாண்டி போகிறதுக்கு முன்னாலேயே ஒரு அம்மன் கோயில் இருக்குடா. இருக்கா? அதையெல்லாம் தாண்டி ஒரு டேனிங்கை தாண்டி போனால் ஒரு சிவாலயம் வந்துடும் அந்த கடைசியில். ஆனால் அது வேறு ஊருக்கு போகக்கூடிய எல்லையில் அந்த கோயில் இருக்கும். இருக்கா? கால் வந்துட்டு வா. இப்போ நடத்தக்கூடிய இந்த தொழிலில் நிறைய கடன்பட்டு மன வருத்தம் அடைஞ்சிட்டேன். அதனால் இந்த தொழிலை மற்றவங்களுக்கு கொடுத்துறவா நான் வச்சுருக்கவாங்கிற குழப்பம் உன் உள்ளத்தில் இருக்குது. நீயே நடத்து, உனக்கு தொழிலை வளமாக்கி தரேன், கடனை தீர்த்து தரேன். வேறு என்ன வேணும்? இந்தா உன் கடன் தீருது. என் துணையால் ஜனவசியமாயிரும், பணவசியமாயிரும், வியாபாரம் பெருகியாச்சு. போ. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு அதே பெங்களூர் எல்லை குடும்ப மன வருத்தம் தாழாத பெண்ணடியாள். பொம்பளைன்னு கொழுது. கால் வந்துட்டு வாமா. அப்படியா வந்திருக்கீங்களா? எனக்கா வேணும்? உட்கார தெரியுமாக்கா? சும்மா சொல்லுக்கா. எனக்கா வேணும்? அப்படியா? கண்ணை மூடு. உன் பொண்ணை பற்றி நான் கொஞ்சம் பார்க்கட்டும். ஓயாமல் பொய்த்திடுவாள், ஒன்றுரைக்க வேறு செய்வாள். உன் பிள்ளை கொஞ்சம் சொல்ல கேட்காம தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. உன் சொல்லியும் கேட்கல, போன இடத்துலையும் சொல்ல கேட்கல. மனக்குழப்பமான வாழ்க்கை. இது நிலைக்குமா என்பது கேள்விக்குறி. ஆனால் அவள் மனசு வேறு பக்கம் திரும்பி இருக்கு. அவளை திருத்தி செருப்பால் அடித்து ஒன்றா வாழ வச்சு தாரேன். கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு அடிக்கடி மெசேஜ் பண்ணக்கூடாது, புரியுதா? நல்ல வாழ வச்சு தரேன். வேறு என்ன வேணும்? வழக்கில் வெற்றியும் உண்டு, இணைந்த வாழ்க்கையும் உண்டு. போ. 3 மாதத்தில் கிடைக்கும். போயிட்டு வா. கட்ட நீட்டாக கழுவி காப்பாடுவேன். சரி இருக்கு, கட்டு போட்டு வைப்பேன். நம்ம பிள்ளைகள் தானே. கர்மசாமிக்கு சரி. என்னப்பா அப்படியா? உடல்நிலை பற்றி யாரோ வருத்தப்பட்டிருக்காங்க. என்னப்பா உடல்நிலை என்ன அண்ணாச்சு உங்களுக்கு? யாருக்கு? கால் வந்துட்டுவாங்க. சங்கம் வளர்த்த தமிழ் நீ அல்லவா, தலைமை கவிஞன்
சுவாமி மகனல்லவா ஞான குரு வல்லவா. கண்ண முடிக்காங்க. உடம்பெல்லாம் அடையாளம் காட்டுறது மாதிரி தழும்புகள் இருக்கப்பா. காலை வந்துட்டு வா. முட்டையில் குஞ்சொன்று வெளிவந்தது, மூர்த்தி திருமுகத்தில் ஒளி வந்தது, பெட்டையை சேவலையும் இது வென்றது, என் பேதமை எனக்கின்று புரிகின்றது. உன் பிள்ளைய நோய் இல்லாமல் காப்பாற்றி வெளியாக்கி தந்துடுறேன். ஆனால் அது தீராத நோயின்னு சொல்லி உன்னுடைய செவியில் ஒரு செய்தி உண்டு, அது தெய்வத்தால் தீரும் என்று சொல்லி வெற்றியாக்கி தாரேன். கால் வந்துட்டு வா. அப்படி வாமா, வா, வரலாம். வேற என்னப்பா வேணும்? 18 நாட்களில் நிலையான இருப்பு தோன்றும். போ, வெற்றியாய் வா. அங்காள பரமேஸ்வரி எங்கப்பா இருக்கா? அங்காள பரமேஸ்வரி கால் வந்துட்டு வரலாம். பட்டுக்கோட்டை பக்கத்தில் கொட்டை பார்த்து வீட்டு முடி நல்லா இருக்குண்ணே, நல்லா அருமையாக செய்விருக்கீங்களே, நல்லா இருக்கு. எங்கே வச்சு எண்ணெய் தேய்ச்சி செய்வங்க பார்ப்போம். 3 கேள்விகள் கேட்டுக்கலாம். என்னமெல்லாம் வேணும்ப்பா? ஏற்கனவே 1.5 வருஷ காலமாக முயற்சி எடுத்து நடக்கவே இல்லை. அதுக்குரிய அமைப்புகளில் இருந்தவங்களாம் உங்கள் கைவிட்டு போயிட்டாங்க. சரிண்ணா? அதே மாதிரி நீங்களாக சேர்ந்து நடத்தணுங்கிறதுக்காக பொருளாதாரத்தை தேட நினச்சிங்க. ஆனால் அந்த தேடல் நடந்துச்சு, அதுக்கு தேவையானது வந்து கிடைக்கல. அதில் சில அவப்பேர்கள் ஏற்பட்டது, மனக்குழப்பம் ஏற்பட்டது. இதை வச்சிருக்கவா வேண்டாமாங்கிற கேள்விக்குறியே ஏற்பட்டுருச்சு. உண்மை. கால் வந்துட்டு வரலாம். 11 11 11 11 1 2 3 4 5 6 7 8 9 10 12. என்னப்பா நிறைய நியூஸ் பேப்பராக வருது? செய்தித்தாளுக்கு உனக்கு எதுவும் தொடர்பு இருக்கா? என்ன செய்தித்தாள்? தினமலர். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 12 பக்கங்கள் உள்ள தினமலர் இருக்கு. சரிண்ணா? கால் வந்துட்டு வா. முருகா, வாப்பா. நீ இந்த கோயிலை வச்சு கையாளணும்னு நினைக்கன்னு சொல்லி உன் மேலே பொய்யான ஒரு குற்றச்சாட்டு. ஆனால் அது உண்மை இல்லை. எடுத்த காரியத்தை வெற்றியாகி நாமும் ஆன்மீக ஞானத்தை பெற வேண்டும், அந்த ஆத்தாளுக்கு சேவை செய்தே இந்த வாழ்க்கையை முடித்தோம் என்ற ஒரு பாக்கியம் இருக்கணும் என்பது உன் எண்ணம். இதில் உனக்கு பிள்ளைகளும் அந்த சொல்லுக்கு மாறுபட்ட நிலைகளோடு வாழ்க்கை. இன்னைக்கு தனிமரமாக நின்று ஏங்கி நிற்கிறாய். அதனால் கருப்பசாமி, எப்படியாவது லட்சியத்தை நிறைவேற்றி கோயிலையும் வளமாக்கணும், என் பிள்ளைகளும் என்னுடைய சொல்லுக்கு கட்டுப்படணும், என்னை பொய் குற்றம் செய்தவர்கள் அனைத்தும் என்னை நீதிமான் என்று உணர வேண்டும்னு கேட்க வந்திருக்கேன். கால் வந்துட்டு அசத்துவான். ஓகே. யாருமா இது? உட்காருமா. நீ உன் மகனுக்கு யாரோ அடித்தது மாதிரி அடிக்கடி தழும்பும் வலியும் ஏற்படுது. தழும்பு இருக்கலாம். கால் வந்துட்டு வா. இது ஒரு வகையான தீய சக்தியால் ஆனது. மருத்துவத்தை பார்த்து வந்தால் அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி நார்மல்னு இருக்குது.
ஆனால் இந்த வித்தை நிப்பாட்டி உனக்கு வெற்றியாக்கி தந்தால் போதுங்களா 3 முறை என்னையை பார்க்க வாங்க குணமாக்கி தந்துடுறேன். மனநிலைகள்லேருந்து எல்லாமே குழப்பம் இருக்குது. காப்பாற்றி தரேன். கால் வந்துட்டு வா. கீழே உட்காருங்கண்ணே, அமைதியாக உட்காருங்கண்ணே. கர்மசாமிக்கு வாடாங்க. 3 முறை என்னையை பார்க்க வரணும். 3வது முறை அந்த நோயே இருக்காது. காப்பாற்றி தரேன். இந்த அப்படி பக்கத்தில் வா, வெற்றியாக்கி தரேன். வாப்பா பக்கத்தில், நல்லா இருப்பா. வாடா சின்ன பேல, இந்தா புண்ணியமாக இரு. ஒரு கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு புதுக்கோட்டை, புதுக்கோட்டை புதுக்கோட்டை, புதுக்கோட்டை. மிச்சம் எல்லாம் போய் உட்காருங்க, வழியில் நிற்காங்க. தயவுசெய்து புதுக்கோட்டை மட்டும் வாங்க. கேட்கக்கூடாது. மிச்சம் எல்லாம் உட்காருங்க. கும்பிடணும். புதுக்கோட்டை மட்டும் வாங்க, மிச்சம் எல்லாம் உட்காருங்கண்ணே. புதுக்கோட்டை, புதுக்கோட்டை வாங்க. புதுக்கோட்டை நில்லுங்க, கூப்பிடுறேன் இருங்க. பேராவூரணிக்கு அடுத்திருக்க அந்த புதுக்கோட்டை தானே, திருச்சிக்கும் தஞ்சாவூருக்கும் இடையில தொண்டைமான் புதுக்கோட்டை. சரானா, இலங்கையிலிருந்து புதுக்கோட்டையில் வாழ்ந்தவங்க யார் இருக்கா? வாங்கங்க, கால் வந்துட்டு வா. நின்னுக்க. புதுக்கோட்டை என்ட்ரன்ஸ்லேயே இருக்கோ உங்களுக்கு வீடு? அதெல்லாம் பார்த்தேன். ஊருக்குள்ளே போகலையே குதிரை. கால் வந்துட்டு வா. ஹாய், வரலாம். மயக்கும் உன்னுடைய உடலில், உடலுக்கு உள்ள ஒரு பாதிப்பு இருக்குடா. அந்த வலி வேதனையை நீக்கித்தாரேன். கிரகங்களாலும் சில தொல்லைகளாலும் பாதிப்புகள் நடந்திருக்கு. அதையும் நீக்கி செம்மையாக வாழ வச்சு தாரேன். தொழில் சொந்தமாக மனக்குழப்பமும் நஷ்டமும் நடந்துக்கிட்டு இருக்கு. அது பிரத்தியாரால இடைஞ்சலா அல்லது இயற்கையா அப்படின்னு ஒரு சந்தேகம் உள்ளத்தில். அதனால் தொழிலையும் நல்லாக்கி வளமோடு வாழ வச்சு தந்தால் போதுங்களா? வேறு என்ன வேணும்? பூமிக்கு கீழையா? அப்படியா? கால் வந்துட்டோம். நம்ம தான் வச்சு எடுக்கணும். யாருப்பா சொன்னா அப்படி? அதான் அப்படி அது கிடைக்கும்னா தான் நானே உன்னை கூப்பிட்டோன்னு சொல்லிட மாட்டேன்னா, பூமிக்குள்ளே இருக்கடா தம்பி உனக்கு கிடைக்கும்னு சொல்லிட மாட்டேன்னா. அவர் ஏதாவது ரூட்டு கொடுத்துருக்காரு உனக்கு. நம்பாதப்பா, வீட்டை தோண்டி போடாடா, தப்பு நடக்காது, தேவையில்லை. வெற்றியாக்கி தரேன். உங்கள்கிட்ட ஒரு சத்தியம் கேட்கணும்னு நினச்சேனே. குடிப்பியானுமே? இப்போ என்கிட்ட வந்துட்டு போன பிறகு குடிச்சியா? இல்லை அவ்வளோ சொல்லுப்பா, மாறில்ல. சரி, கரெக்ட். இந்தா வலியை தீர்த்து தரேன். இன்னும் 2 முறை என்னையை பார்க்கும் பொழுது உன்னை சுத்த பிரமமாக்கி, எந்த நோய் பிணி இல்லாத உத்தவமாக்கி நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரேன்டா. வாப்பா, பிப்ரவரி மாதத்துக்குள்ளே போயிடுவேடா. சந்தோஷமாக செல்வா. பணம் தைரியமாக கட்டு போ. கர்மசாமிக்கு நாத வடிவான இறைவாம். வாமா, சிவன் கோயில் எங்கே இருக்குமா? அதான் நாத வடிவான இறைவான பாட்டு பாண்டேன். தம்பிக்கு என்ன பண்ணணும்? அப்படியாடா? என்ன படிச்சிருக்க? அப்படியா? நீங்கள் இருக்கா? கால் வந்துட்டு வா. நீ பேசவே கூடாது. நீ பேசுறதுக்கா நான் அங்கே உட்காந்துருக்கேன். வா. 1.5 ஆண்டு காலங்களாக சனி பகவான் தம்பியை பார்க்குறாரு. அதனால் ஐயா வீட்டில் நிலை கொண்டு இருக்க மாட்டார். சக்கரமாக சுற்றிக்கிட்டு வருவான் மகாராஜா. வெளிநாட்டுக்கு போகணுங்கிற ஆசையும் உள்ளத்துக்குள்ளே தோன்றும். உண்மையா? பாஸ்போர்ட் எடுத்துட்டியா? அப்ளை பண்ணுங்க.
அவன் பாலியலில் போய் இருக்கணுங்கிற விதி இருக்குது. 3 வருஷம் அங்கே இருந்து பல லட்சம் சம்பாத்தியம் பண்ணிட்டு வருவான். அதுக்கு பிறகு தான் அவனுக்கு கல்யாண வாழ்க்கையும் செம்மையாக நடக்கும். இந்தா சந்தோஷமாக இரு. வாமா இந்தா அமைச்சு தரேன். நல்லா இருக்கு, அமைஞ்சிரும். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு திருநெல்வேலி திருநெல்வேலி தெரியும். புதுக்கோட்டையெல்லாம் உட்காருங்க. திருநெல்வேலி திருநெல்வேலி சாமி கும்பிட்டுருக்கு வாங்க. புதுக்கோட்டையெல்லாம் உட்காருங்க. திருநெல்வேலி 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 சீமையிலே சிவிலப்பேரி கோட்டையிலே. எப்பா சிவிலப்பேரி எல்லாம் யாருப்பா? மேலப்பாட்டம், கீழப்பாட்டம், ஓலப்பாட்டம், கால் வந்துட்டு வரலாம். காத்திடுவாள் ஆத்தாள் காத்தாயி. அமைதியா இருக்கடா. எப்படி புறம் சேர்ப்பா சாமி சொல்ல கேளுங்க. அமைதியா இருங்க. திருப்பாள் முகமாரி. உன் பையனுடைய மனநிலையை திருத்தி தரணும். இப்போ முன்னால் இருந்ததுக்கு இப்போ ஓரளவு மாற்றங்கள் வந்துருச்சு. சரிதானா? இன்னும் 6 வாரங்கள் என்னையை தொடர்ந்து பிடிச்சிக்காங்க. சுத்த மனிதனாக்கி எந்த ஆவலும் இல்லாமல் நல்லாக்கி தந்துடுறேன். இருக்கங்குடியிலேருந்து மாரியம்மா வந்தா. நீங்கள் அவளுக்கு எதுவும் வேண்டுதலை வச்சு குறை இருக்குன்னு சொன்னா. என்னைக்கு போகிறீங்க? சந்தோஷமா போயிட்டு வந்துருவீங்களா? அதான் காத்திடுவாள் ஆத்தாள் மகமாயி. காலில் வந்துட்டு வா. கண்டபுரம் சேர்ப்பாள். வாடா தம்பி வா. இந்தா நிறைந்த மனநிலைகளை கொடுத்து வெற்றியாக்கி தரேன். எந்த மனக்குறையும் ஏற்படாது. இது சாதாரண புண்ணு தான். இது ஆறிலும் சோரியாசிஸ் இல்லை. தேவையில்லாமல் நம்பிக்கிட்டு வேதனைப்படாத. வா இந்தா நல்லாக்கி தரேன். உன் பிள்ளைய படுக்க போட்டு மாவிளக்கெடு. இந்தா போட்டுருவோண்டா. என் பேரை சொல்லி நடத்துடா. என் பேரை உன் கடையில் எழுது. லட்ச லட்சமாக பணம் வரும். இந்தா மகளே ஆனந்தமாக இரு. போ. கர்மசாமிக்கு நெல்லை சுத்தமல்லி எல்லை சுத்தமல்லி சுத்தமல்லி வாங்க. திருநெல்வேலி சுத்தமல்லி. வாரவங்களுக்கு வழி விடுங்கண்ணே. வழி விடுங்கண்ணே. ஓரமாக நின்னுங்கண்ணே. கால் வந்துட்டு வரலாம். பூக்காரி குங்கும பொட்டுக்காரி. இன்னொருத்தனை கால் வந்துட்டு வாமா. அவ பொங்கலுக்கு சொந்தம் கொண்ட முத்துமாரி. மறுபடியும் விட்டுருவோம். ஒன்றும் கவலைப்படாத. கர்மசாமிக்கு இப்போ உனக்கு உன் பாஸ்போர்ட்டை பயன்படுத்தியாச்சு. ஆனால் அவன் 1 வாரத்துக்குள்ள உனக்கு பதில் சொல்லணும்னு சொல்லியிருக்கான். அவன்கிட்டருந்து வரக்கூடிய பதிலை வச்சு உன்னை அனுப்புறதையும் வேண்டாம்ங்கிறதையும் நான் முடிவெடுத்து உன்னை அனுப்புவேன். அப்படி இல்லைன்னா அதே சிங்கப்பூரில் வேறு இடத்துல வேலை வாங்கி உன்னை வாழ வச்சு தாரேன். உனக்கு ஒரு ஆம்பளை பையன் பிறப்பான். வெற்றி உண்டு. சந்தோஷமா. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு சயின்டிஃபிக்கில் பிறக்கும். கணவன் மனைவியுமா பிறக்காது. எப்படி பிறக்கும்? சயின்டிஃபிக்கில் பிறக்கும். போ. அதே திருநெல்வேலி எல்லை திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது. யாருக்குப்பா திருமணம்? கால் வந்துட்டு அப்பா. சியாமலா தேவி அம்மன் எங்கப்பா இருக்கா? எங்கடா இருக்கா? நீங்கள் பெருமாள்புரம் மீனாட்சிபுரத்துக்கு போய் சியாமலா தேவிக்கு ஒரு அர்ச்சனையும் ஒரு அபிஷேகம் பண்ணி கும்பிட்டுட்டு வா. அங்கே கொடுக்குற குங்குமத்தை கொண்டு வா. ஏன் சொல்கிறோம்னா அந்த ஏரியாவில் இருந்து உன் மகனுக்கு பெண்ணமையக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கல்யாணத்தை முடிச்சு தரேன், ஜெயிச்சு தரேன். போயிட்டு வாப்பா. கர்மசாமிக்கு திருநெல்வேலி மேலப்பாளையம் இல்லை. யாருப்பா? மேலப்பாளையம் இல்லை. மேலப்பாளையம் ஆத்து பக்கம் ஊத்து வெட்டி. மேலப்பாளையத்து எந்த இடம்? முத்தாரம்மன் கோயில் எங்கே இருக்குது? கால் வந்துட்டு வா. டிங் 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 டிங்.
அது வந்து காலிங் பேர், நீ தப்பாக நினைக்காத. சுவாமியே வாப்பா, என்ன வேணும் மகனே உனக்கு? கண்ணை மூடு. விற்க வேண்டாம், எதையும் விற்று கடனை கொடுக்க வேண்டாம். நான் உனக்கு அருள் புரிந்து சபரிமலைக்கு போயிட்டு வரையில் அதிர்ஷ்டம் உனக்கு கை கொடுக்குண்டா. பம்பை வாசலில் கணபதி வாசலில் லாட்டரி சீட்டு வச்சுருப்பான்டா. வைக்காடா, கடத்தை தீர்த்துடா. கருதாமிக்கு ஓடு. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. திருநெல்வேலி எல்லையிலிருந்து ஒரு பெண்ணடியால் என் வாழ்க்கைக்கு தெளிவு கிடைக்கணும்னு கேட்டு வந்திருக்கிறான். பூ போலே என் புன்னகையில். உனக்கு என்னம்மா வாழ்க்கையில் பிரச்சனை? சொல்லுமா, ஓப்பனா பேசுமா. என்னம்மா? கால் வந்துட்டு வா. உலகினை கண்டேனம்மா கண்ணே, கண்ணில் மணினியே. இது யாரு? சகோதரன் சகோதரிகள் வாழ்க, வளமாக வாழ்க, அருகில் வந்து இருக்க. உன் பிள்ளைக்கு உழைப்பு நிலையானதையும் கொடுத்து உயர்ந்த வாழ்க்கையை அமைச்சு தந்தா போதுமா? தை பிறந்தா வழி பிறக்கும் என் தங்கமே தங்கம். இந்த பூவை வச்சுக்கா, இதில் ஒரு அர்த்தத்தை வச்சுருக்கேன். நல்ல வாழ்க்கையும் கிடைச்சாச்சு, பணமும் கிடைச்சாச்சு. இந்த செம்மையாக்கி ஒன்றுமே விற்கக்கூடாது. கருப்பசாமி இருக்கிற நீ எதுக்கு விற்கணும்? பக்கத்தில் வாடா, நல்லா இருக்கு. 1.25 மாதம் ஓடு. பாவூர் சத்திரம், பாவூர் சத்திரம் வாங்க. திருநெல்வேலியில் உட்காருங்க. பாவூர் சத்திரம், பாவூர் சத்திரம் வாங்க. சத்திரம் திருநெல்வேலியில் உட்காருங்கண்ணே. திருநெல்வேலியில் உட்காருங்க. வாரவங்களுக்கு வழி விடுங்க. திருநெல்வேலியில் உட்காருங்க. பாவூர் சத்திரம் வாங்க. திருநெல்வேலியில் உட்காருங்கண்ணே. வழிபாடு நிற்காதுங்கண்ணே. சாமி, என் பிள்ளைக்கு பேய் பிடிச்சத மாதிரி இருக்க ஐயா. பாவூர் சத்திரம். என் பிள்ளைக்கு பேய் பிடிச்சது மாதிரி இருக்கு ஐயா. அது எப்பையா குணமாக்குவிய? அது பேயா நாயா? அது ஓயாம புலம்புது ஐயா. வாரையடா, வரலையா? பாவூர் சத்திரம் பைசில் ஒண்டே. பாவூர் சத்திரம் வராட்ட போ. எனக்கு என்ன அவசியம்? கனி கிடக்கு. 2 பொம்பளை பிள்ளை, ஒரு பொண்டாட்டி, ஒரு தாப்பேன். 4 பேர். ஊருக்கு போயிட்டீங்கன்னா நல்லா தூங்குங்க. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிவகாமிபுரம், சிவகாமிபுரம் மச்சான், இதத்துக்கு உள்ள வையும். ஏதாவது உன் வீட்டுக்காரனங்க எப்போ அவன் இஷ்டத்துக்கு நான் வரணுமோ? அப்போ பார்த்தியால எப்படி இது சேட்டையை பற்றியா பிள்ளைக்கு? கோடி கோடி பணத்தினால் மாடி வீடு கட்டுவர். வீடு கட்டிருக்கியா? அரைவரையாக கிடக்கா? அதை முடிச்சு தரணுமா? காலைல வந்துட்டு வா. இந்த கனியை கொண்டு அந்த வீட்டுக்குள்ளே வை. வீட்டுக்கு பணமும் கிடைக்கும், வீட்டு கட்டுமானமும் உயர்ந்துடும், எல்லா கஷ்டமும் தீரும். நான் உனக்கு 1 லட்சம் தரட்டுமா? இந்த இதில் இருக்குது 2 லட்சம் இருக்குது, வாங்கிக்கா, போயிட்டு வா. அதெல்லாம் பேட்டி தரம்னு சொல்லிட்டேன். மன அமைதியை என்னை பார்த்துக்கிட்டே இரு, எல்லாம் சரியாயிரும். போயிட்டு வா. கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு நல்லா இருப்பான். சாம்பட்டறை, சாம்பட்டறை இல்லைப்பா, சாம்பூர் வடகரை. ஏன் வேறு ஆளுதையே? இப்போ பாரு, அண்ணாச்சி கொஞ்சம் நில்லுங்க. சாம்பூர் வடகரை நில்லுங்க கொஞ்சம். நீ எப்படி கன்ஃபார்ம் பண்ண முடியும்? டிங் டிங். சாம்பூர் வடகரை மகன் எங்க? கூட்டு வா. கால் வந்துட்டு வரலாம். நரம்பு சம்பந்தமான பிணி உடையவன் யார்?
வாப்பா உட்கார். உன் வீட்டு பக்கத்தில் போனேன். காளியம்மான்னு ஒரு சாமி வருது, எங்கே இருக்கா? காளி என்னும் ஒரு தெய்வம், சொல்லமாடம்னு ஒரு சாமி இருக்காங்களா? காலில் வந்துட்டு வாடா. ராம ராம ராம. என்னப்பா ராமர் கோயில் பெருமாள் கோயில் அங்கே இருக்கா? எதுவும் ஸ்ரீராமருடைய பாட்டு வருதா? இருக்கா? ராமர் கோயில் இருக்கா? எங்கேயா இருக்குது ராமர் கோயிலெலாம்? இருக்கா? அதான பார்த்தேன். பக்கத்தில் வாங்க, அங்கே தள்ளிடு. என்னென்னு கேட்போம். இன்னும் போ நீ வாடா. நேர இந்த விரலை பிடி, கண்ணை மூடிக்கா. காலில் வந்துட்டு வா. நீங்கள்லாம் உட்காருங்க. ஒம்பது பௌர்ணமிக்கு என்னையை பார்க்கவா. அவன் உடம்புல இருக்கக்கூடிய நரம்பு பிணியை நீக்கி வெட்டு வராமல் காப்பாற்றி நிறுத்தி தாரேன். சரியா? இதில் நரம்பியில் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியது இருக்குமோன்னு ஒரு சந்தேகம் வரும். அப்படி நடத்த வேண்டிய அவசியம் வராது. ட்ரீட்மெண்ட் இல்லாமலே தெய்வீகத்தால் குணமாகி தாரேன். வாப்பா பக்கத்தில் இந்தா ஜெயிச்சு தாரேன். நல்லா இருக்கும். கர்மசாமிக்கு அதே சாம்பாரோட தலைவன் தலைவி எனக்கு ஆட்டுக்குடி தருவாங்க. ஆனால் நான் சாப்பிட மாட்டேன். ஆட்டுக்குடி விட்டுவாங்க, நம்ம சாப்பிட மாட்டோம்ல. நமக்கு இருக்காது. வர்றான். தொழில் சம்பந்தமான மனவேதனையும் உடல் சம்பந்தமான கோளாறும் நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு மாந்திரிகம் ஒரு காரணம். அதனால் அடுத்து உள்ள கான்ட்ராக்டும் உருவாக்கி தரேன். இந்த நோயையும் தீர்த்து வெற்றியாக்கி தரேன். வேறு என்ன வேணும்? கடத்தை தீர்த்தாச்சு, மகனுக்கு வேலையும் உயர்ந்தாச்சு. இந்தா வெற்றி உண்டு. போடலாம், தாராளமாக விரதத்தை மேற்கொள்ளலாம். ஒட்டஞ்சத்திரம் ஒட்டஞ்சத்திரம் எஸ் பார்த்துக்கலாம். மண்ணுக்கு மரம் பாரம்மா. ஒட்டஞ்சத்திரம் நான் நினைச்ச பொண்ணு எனக்கு பொண்டாட்டியா வர்றதுக்கு வழி இருக்கா? இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? கால் வந்துட்டு வா. மற்ற எல்லாரும் கீழே உட்காருங்க. எல்லாரும் கீழே உட்காருங்க. நிற்கக்கூடிய பக்தர்கள் கீழே உட்காருங்க. ஒட்டச்சத்திரம் மட்டும் வாங்க. மற்ற எல்லாரும் கீழே உட்காருங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3 வருட காலமாக உன் மனநிலைகள் பாதிக்கப்பட்டிருக்கு. இது நடக்குமா நடக்காதாங்கிற குழப்பமும் உனக்கு நடந்துக்கிட்டே இருக்கு. இதனால் தொழிலுக்கு கூட ஒழுங்காக செய்ய முடியாத வேலையும் உறக்கமில்லாத துயரலைகளும் இருக்குது. ஆனால் இப்போ அந்த பொண்ணுடைய மனது பொருத்தமாக இருக்குது. வீட்டுக்காரங்களுடைய எண்ணம் தவறாக இருக்குது. அதனால் வீட்டுக்காரங்களுடைய எண்ணத்தையும் சரியாக்கி 2 குடும்பமும் ஒன்றுபட்டு அந்த கல்யாணத்தை நடத்தி தந்தால் போதுமா? கால் வந்துட்டு வா. தை மாதம் நல்ல நாள் பார்த்து பேச வரமுன்னு நீ ஒரு வார்த்தையை விடுப்பா. பேசி முடிச்சு வெற்றியாக்கி மனக்கோலத்தோடு காப்பாற்றுறேன். பக்கத்தில் வாங்க. அந்த பொண்ணு சம்மதிக்கலை, உங்களுக்கு காப்பாற்றி தரேன். போய்ட்டு வாங்க. கர்மசாமிக்கு புளியரை புளியரை புளியரை. ஏய், என்கிட்ட உழைப்பி பேசுனா தப்பு. பணம் வேணுமா மனைவி வேணுமா? மனைவி வேணும். மனைவியும் தாரம் பணமும் தாரேன். பெற்றுக்கா. வெற்றி அடைந்த ஆனந்தம் ஒரு வருவாய். சந்தோஷம். என்னப்பா கர்மசாமிக்கு நம்ம பக்கத்து ஊரில் கோவில் திருவிழா நடக்குங்க. எல்லாரும் மன அமைதியாக உட்காருங்க. அவரோட ஸ்தானத்தில் உட்காருங்க. யாரும் இடிச்சுக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு நிற்கக்கூடாது. பக்கத்து ஊரில் கோயில் கூட நடக்கு, தீச்சட்டி இந்த மாதிரிலாம் வரும். அதனால்
அங்கேயும் எங்களை அழைப்பு கொடுத்துருக்காங்க, அந்த கோயிலுக்கும் போனோம். இன்றைக்கி முழுக்க முழுக்க இங்கேயே இருந்தாச்சு. எல்லா மக்களும் வருத்தப்படவும் கூடாது. என்னப்பா சொல்கிற?